ஆதி ப்ரோ டிவியில் நிறைய கேள்வி கேட்டுங்க, நீங்கள் முதல்லாம் சொல்லிட்டீங்க. ஆமாம், ரெண்டே கேள்வி. இப்போ லைவாகவே நான் ஒரு இன்டர்வியூ மாதிரி பண்ணுறேன். நான் கேட்குற கேள்விக்கு வந்து அவர் ஆன்சர் பண்ணுங்க. கண்டிப்பாக. தோத்தாலும் ஜெயிச்சாலும் மீசையை முறுக்கு சொன்னாலும் சொன்னீங்க. பசங்களாம் டிஷர்ட் வாங்கி போட்டு பயங்கர மோட்டிவேஷனாக போயிட்டு இருக்காங்க. உங்கள் லைஃப்பில் தோத்தாலும் ஜெயிச்சாலும் மீசையை முறுக்குன ஒரு மூமெண்ட் என்ன மூமெண்ட்? தெரியல, ஒவ்வொரு நாளும் அப்படிதான் இருக்கு எனக்கு. ஒவ்வொரு நாளும் மீசையை முறுக்கிட்டு தான் இருக்கீங்க. இல்லை, இப்போ வந்து ஒரு படம் எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ரொம்ப பொறிச்செலவு, பெரிய படம், இதெல்லாம் எடுக்க முடியாதுன்னாங்க. சரி வாங்க ப்ரொடியூஸ் பண்ணலாம், பசங்களாம் சேர்ந்து பண்ணிட்டோம், அவ்வளோதான். ஸோ வந்துட்டு இப்போ எங்களுக்கு அந்த என்ன சொல்கிறது, எவ்ரிடேஸ் அண்ட் எக்ஸ்ட்ரா டே அப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ ஹாவ் ஃபன் வைல் யூர் தேர், அவ்வளோதான். ஆப்பர்ச்சுனிட்டி பெருசாக சொல்ல. ஆமாம், பட் அதான் இது வந்து நான் ஜெயிக்கிறேன், என் படம் ஜெயிக்கும், நான் நாளைக்கு ஜெயிப்பேன், நான் பெரிய ஆளவா, அதெல்லாம் சும்மா ஜோக்கு. எவ்ரிடே நீங்கள் திரும்ப திரும்ப என்ன பண்ணுறதுனாலும் முயற்சி பண்ணுறதுல தான் இருக்குது அந்த பியூட்டியே. ஸோ வந்து இதுதான் என்னோட கோல் அப்படின்னா, அந்த கோலுக்கு போய் சேர்ந்த உடனே என்னடா இது அவ்வளோதானான்னு தோணிடும். ஸோ வந்து எவ்ரிடே கீப் டூயிங் சம்திங் நியூ. நேற்றை விட இன்றைக்கி பெட்டராக இருந்தால் அதுவே மிகப்பெரிய வெற்றி, அவ்வளோதான்.